தொடர் மழை மற்றும் பனிமூட்டம் காரணமாக 22% ஈரப்பதத்துடன் நெல் கொள்முதல் செய்ய தமிழக அரசு கோரிக்கை விடுத்ததன் எதிரொலியாக தற்போது மத்திய குழு தமிழ்நாடு வர இருப்பதாக அண்மை தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. கூடுதல் விவரங்களை எமது தலைமை செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவா, இது குறித்தான கூடுதல் விவரங்கள். திவ்யா, தமிழகத்துல தொடர்ந்து பெய்து வந்த கனமழை மற்றும் தற்போது இருக்கக்கூடிய இந்த பனிமூட்டத்தின் காரணமாக நெல்லினுடைய ஈரப்பதம் 22% இருப்பதை ஏற்றுக்கொண்டு மத்திய அரசு கொள்முதல் செய்ய வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு சார்பாக நேற்றைய தினம் ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருந்தது. இதன் எதிரொலியாக இந்த ஈரப்பதம் தொடர்பாக ஆய்வு செய்வதற்காக மத்திய அரசு குழு ஒன்று தமிழகம் வர இருக்கிறது. குறிப்பாக தமிழக அரசு இது தொடர்பாக நேற்று முன்வைத்த அந்த கோரிக்கையில தமிழகத்தை பொறுத்தவரை சுமார் 1349 நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டு அதன் மூலமாக 80,634 விவசாயிகளிடமிருந்து 5,72,464 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டு 1,378 கோடி ரூபாய் விவசாயிகளுடைய வங்கி கணக்குக்கு செலுத்தப்படுகிறது என்றும், அது மட்டுமல்லாமல் மத்திய அரசு அனுமதித்திருக்கக்கூடிய 17% ஈரப்பதத்தில் தொடர்ந்து இந்த நெல் கொள்முதல் செய்யப்பட்டு வருகிறது. ஆனால் தமிழகத்தில் தொடர்ந்து பெய்து வந்த கனமழை மற்றும் பருவம் தவறிய இந்த பனி போன்றவற்றினுடைய காரணமாக நெல்லினுடைய ஈரப்பதம் அதிகரித்திருக்கிறது. அந்த நெல் ஈரப்பதம் அதிகரித்திருக்கக்கூடிய காரணத்தினால் அதனை 22% ஈரப்பதமாக ஏற்றுக்கொண்டு மத்திய அரசு கொள்முதல் செய்ய வேண்டும் என்று ஒரு வலியுறுத்தல் என்பது மத்திய அரசுக்கு வழங்கப்பட்டிருந்தது. இதனுடைய தாக்கம் என்பது தற்போது தமிழகத்திற்கு மத்திய அரசினுடைய குழு வருகை தர இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. மத்திய அரசினுடைய உணவுத்துறையின் கீழ் செயல்படும் சேமிப்பு மற்றும் ஆராய்ச்சி பிரிவை சேர்ந்த 2 உதவி இயக்குநர்கள் மற்றும் 2 தொழில்நுட்ப அலுவலர்கள் கொண்ட குழு தமிழகம் வர இருக்கிறது. இவர்கள் தமிழகத்தில் நெல் பயிர்களை ஆய்வு செய்து அது தொடர்பான ஈரப்பதம் தொடர்பான முறையாக கணக்கிட்டு அந்த ஈரப்பதம் தொடர்பான ஒரு முழுமையான ஒரு அறிக்கையை தயாரித்து மத்திய அரசினுடைய உணவு பாதுகாப்புத்துறை அமைச்சகத்திற்கு அவர்கள் சமர்ப்பிப்பார்கள். எனவே இதனுடைய தாக்கம் என்பது தமிழகத்தில் ஈரப்பதம் அதிகரித்திருக்கக்கூடிய இந்த நெல் கொள்முதல் செய்வதற்கான அந்த ஈரப்பதம் 22% அதிகரிப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது. தமிழக அரசினுடைய கோரிக்கையை மத்திய அரசு அவ்வாறே ஏற்குமா அல்லது அந்த கொள்முதல் செய்யக்கூடிய ஈரப்பதத்தினுடைய சதவீதத்தை குறைக்குமா என்பன போன்ற பல்வேறு கேள்விகள் எழக்கூடிய நிலையில மத்திய அரசினுடைய குழு நேரடியாக ஆய்வு செய்த பிறகு அவர்கள் கொடுக்கக்கூடிய அறிக்கையின்படி மத்திய அரசு இதுல ஒரு முடிவெடுக்கும் என்று தற்போதைய ஒரு தகவல் வெளியாகி இருக்கின்றது. திவ்யா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவா.